கண்மணி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. இந்த மாதிரி வந்து அன்பு சொன்னதை நினச்சி அழுதுட்டுருக்காங்க. உடனே கண்மணி போய் ராதா கிட்ட நகையை திருப்பி கொடுக்குறாங்க. சாரி சித்தி, என்னை மன்னிச்சிடுங்க, தயவு செய்து நகையை வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க. எதுக்கு கண்மணி இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை சித்தி, இது நகைக்காக நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த நகையை நான் வச்சுருந்தேன்னா அதோட எனக்கு அசிங்கம் எதுவுமே கிடையாது. தயவுசெய்து நீங்களாவது என்னை புரிஞ்சுக்கிங்க சித்தி. எல்லாரும் என்னை வந்து காசு இல்லை பணம் இல்லைன்னு நினச்சிட்டு எல்லாரும் என்னை வந்து ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. நான் வந்து ரொம்ப வந்து ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன் சித்தி, எனக்கு நகை மேலெலாம் அவ்வளோ ஆசை கிடையாது சித்தி. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் தன்மானத்தோடு வாழணும்னு ஆசைப்பட்றேன் சித்தி. எனக்கு சுயமரியாதையும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் சித்தி, நீங்களாவது புரிஞ்சுக்கிங்க அப்படின்னோடனே, எனக்கு புரியுது கண்மணி, உன்னை பற்றி நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கன்னு இப்போ புரியுது. ஒரு காலத்தில் உன்ன மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு கூட தோணுச்சு சுயமரியாதை வாழணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இங்கேருந்து போய் வாழ்ந்தேன். ஆனால் ஒரு விஷயம், எனக்கு வந்து என் வீட்டுக்கார் சப்போர்ட் இருந்தார். ஆனால் உனக்கு அந்த சப்போர்ட் கூட இல்லையே. அதனால தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற. நீ கவலைப்படாத, ஒரு நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இங்கே மனசு கஷ்டப்பட்டு வந்து கண்மணி வந்து வந்துடுறாங்க. அடுத்து வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க ராதா. உடனே ஓடி போயிட்டு அப்படியே வந்து செம்மையாக திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க அன்பு மனசில்? கண்மணி பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டியா? தங்கமான பொண்ணுடா கண்மணி. இந்த மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ எந்த புண்ணியம் பண்ணியோ எனக்கே தெரியல. அந்தளவு ஒரு தங்கமான பொண்ணு கிடச்சிருக்கா. அதை தூக்கி போட்டு நீ வந்து கஷ்டப்படாதடா. அது உனக்கு தான் கஷ்டம். காலம் ஃபுல்லாக கஷ்டத்தை ஏற்படுத்திடும், புரியுதா? உனக்கு இப்போ கண்மணியோட அருமை தெரியாது. ஆனால் கொஞ்ச நாளில் தெரியும் போது நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ அன்பு அப்படின்னோடனே, என்ன சித்தி, ஏன் சித்தி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா, வேறு என்னத்தை பேசுது? பாவண்டா கண்மணி, அவள் நகை பணத்துக்காக ஆசைப்பட்றான்னு உங்ககிட்ட சொன்னாடாடா. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? அந்த நெக்லஸ் கூட வேணான்னு முன்னாடியே சொல்லிட்டாடா. நான் தானே வம்பு பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ மறுபடியும் என்கிட்ட இருந்து கொடுத்துட்டா. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? அவள் ஏன்டா வந்து உனக்கு நல்லவளாகவே தெரியாது அவன் கண்ணுக்கு அப்படின்னோன்னா அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு வீட்டுக்காரர் தான் ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். உலகமே ஏற்று வந்தாலும் வீட்டுக்கார் சப்போர்ட் இருந்தால் அந்த பொண்ணு ஜெயிச்சிடுவா. ஆனால் நீயே சப்போர்ட் பண்ணலன்னா அந்த கண்மணி என்னடா ஆவா? அதுவும் இந்த வீட்டில் உள்ளவங்க பண்ணுற பாட்டெல்லாம் அவள் எப்படி பொறுத்துட்டு இருக்கானே தெரியலடா. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அந்த பொண்ணு. நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, உடனே வந்து சாரி சித்தி அப்படின்னா, என்கிட்ட சாரி கேட்டு என்ன பிரயோஜனம்? நீ போய் கண்மணி கிட்ட சாரி கேளு. அவளுக்கு இந்த நெக்லஸை நீ தான் வந்து கொடுக்குற. அதுவும் எதுவுமே சொல்லாமல் கொடுக்குற, அவர் வாங்குற மாதிரி, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்பு அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு கண்மணி கிட்ட போகிறாரு. அந்த கண்மணி கிட்ட நெக்லஸ் கூட, எதுக்கு இது என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. சாரி கண்மணி அப்படின்றாரு. எதுக்கு சாரி கேட்குறீங்க? இல்லை உன் மனசை கஷ்டப்படுத்துறமா நான் பேசிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் உண்மையை தானே பேசுகிறீங்க. நான் நகைப்படத்துக்காக தான் ஆசைப்பட்றவ, அதனால தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களே என்னை பற்றி அப்படின்னு. சாரி கண்மணி, நான் எதுவும் டென்ஷனில் பேசிட்டேன். உண்மையிலேயே உனக்கு இதிலெல்லாம் ஆசை இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிச்சிடு அப்படின்னோடனே, பரவாயில்லைங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து சாரி கேட்குறீங்களே அதுவே பெரிய விஷயம். ஆனால் எனக்கு நகை வேணாம், தயவுசெய்து இந்த நகையை வந்து உங்கள் சித்திக்கிட்ட எப்படியே பேசி கொடுத்துருங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? அவங்க ஆசையாக உனக்கு கொடுத்துமிச்சாங்க, அது கொடுக்க முடியாதுல்ல. ப்ளீஸ் எனக்காக தயவுசெய்து வச்சுக்கோ, இங்கே இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கண்மணி ப்ளீஸ் அப்படின்னோடனே, சரி உங்களுக்காக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்து போய்ட்டு பெட்டியில் வச்சிடறாங்க. இங்கே பாருங்கள் ஒரு விஷயம், இது இங்கேயே தான் இருக்கும், நான் போடவே மாட்டேன், எக்காரில் கூட போட மாட்டேன். எனக்குன்னு ஒரு வந்து தன்னம்பிக்கை வந்தோடனே, என் வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்தோன்னே அந்த நகையை நான் எடுத்து போடுறேன், அது வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும் சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து மனசு கஷ்டப்படுறாரு அன்பு. பாவம் கண்மணியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ, அவள் துரோகம் பண்ணதால தான் எனக்கு இந்த மாதிரி வந்து அவளை இன்சல்ட் பண்ண தோணுதா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து கார்த்தி வந்து என்ன பண்ணுறாரு, ராதா கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து கண்மணியும் அன்பு வந்து ரொம்ப நாள் இப்படியே தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் கும்பலாக சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போகிறாங்க வராங்க, அவங்கள தனியாக விடவே மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எப்படி அவங்களுக்குள்ளே அடிநீ வரும் அப்படின்றாரு. கரெக்டாக இந்த விஷயத்தையாவது சொன்னியேடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஏற்காடுக்கு இவங்க 2 பேரையும் வந்து நம்ம டூர் அனுப்பிச்சி வைப்போம், ஹனிமூன் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறீங்க, அன்புவையும் கண்மணியும் ஹனிமூனுக்கா ஏற்காடுக்கா? அதுக்கு அத்தை சம்மதிப்பாங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க 2 பேரையுமே வந்து அனுப்பணும், முக்கியமாக அன்புவை சம்மதிக்க வைக்கணும், அது உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அன்பு கேட்பான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.